ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு குழம்பு செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள்: பூண்டு உரித்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, புளி கரைச்சி வச்சுருக்கேன், பெருங்காயம், தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலப்பருப்பு, சாம்பார் பொடி சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு. இந்த புளிக்குழம்புக்கு பூண்டு குழம்புக்கு கொஞ்சம் வெல்லம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாணால் வச்சுருக்கேன். வாணாலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வாணாலில் எண்ணெய் ஊற்றியாச்சு. தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலப்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பூண்டு வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு சாம்பார் பொடி போடணும், தேவையான அளவு உப்பு போடணும். இன்னும் கொஞ்சம் நல்லா பூண்டு வேகட்டும். பூண்டு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நாம் கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம். சாம்பார் பொடி சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் வெல்லம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் இந்த வெல்லத்தையும் இதிலையே போட்டுக்கோங்க. இப்போவே போட்டுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேணாம், லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேணாம், கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. இந்த புளி நல்லா அது கொஞ்சம் கெட்டியாகட்டும். அப்படியே பூண்டெல்லாம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். நல்லா குழம்பு இன்னும் சுண்டிகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டணும். இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். பூண்டு வேகணும். நல்லா கொதி வரட்டும். நல்லா வெந்துருச்சு. நல்லா சுண்டி வந்துருச்சு. பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா இது 10 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், கெடாது. நீங்கள் வேணால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. வெளியே வச்சாலும் கெடாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னும் ஒரு 15 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். எதுக்குனாலும் நீங்கள் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இதையே நல்லாயிருக்கும். பூண்டு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. நீங்கள் நல்லா இதை தொட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பூண்டு குழம்பு தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.